வணக்கம். ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுகக்குள்ள நடந்துட்டு இருக்கிற ஒரு மேசிவ் பொலிட்டிக்கல் எர்த்குவேக் பத்தி தான். தமிழ்நாட்டு அரசியலையே மொத்தமா புரட்டி போட்டுட்டு இருக்கிற இந்த நெருக்கடியான சிச்சுவேஷனை எந்த ஒரு சார்பும் இல்லாம ரொம்பவே ஆழமா இந்த விரிவான அலசல்ல நம்ம பார்க்க போறோம். 47 இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. இது ஒரு ஷாக்கிங்லி லோ ஃபிகர். 2026 அசெம்பிளி எலெக்ஷன்ல அதிமுக ஜெயிச்ச மொத்த சீட்ஸ் வெறும் 47 தான். நீங்களே யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் முடிய போகுதுங்கிறத இந்த டெவஸ்டேட்டிங் ரிசல்ட் சிக்னல் பண்ணுதா? இதுதான் இப்போ அரசியல் வட்டாரத்துல எல்லாரும் கேக்குற மிகப்பெரிய கேள்வி. இந்த கலேபரத்துக்கு ஆரம்ப புள்ளி எங்கன்னு பார்த்தா அந்த 2026 தேர்தல் அதிர்ச்சிதான். இந்த ரிசல்ட் வந்த உடனே அதிமுக எம்எல்ஏஸ் மத்தியில பல பர்னிங் குவெஸ்டன்ஸ், அதாவது நெருப்பு மாதிரி எரியற கேள்விகள் எழ ஆரம்பிச்சிடுச்சு. ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் ஏன் நாம தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கோம்? எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் கட்சியை லீட் பண்ணக்கூடிய திறன் இருக்கா? நம்மளோட கூட்டணி வியூகங்கள் தப்பாயிடுச்சா? பிஜேபி கூட வச்சிருந்த அலையன்ஸ் நம்ம இமேஜ மொத்தமா காலி பண்ணிடுச்சா? இது எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய கேள்வி, விஜயோட புதிய கவர்மெண்ட்க்கு நாம சப்போர்ட் பண்ணணுமா? இந்த கேள்விகள்லாம் சும்மா இல்ல, எம்எல்ஏஸ்குள்ள இருக்கிற டீப் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை, அந்த ஒரு விரக்திய வெளிச்சம் போட்டு காட்டுது. இந்த விரக்தி அப்படியே ஒரு அதிகார போராட்டமா மாறுது. அதுதான் இபிஎஸ் வர்சஸ் அதிருப்தி கோஷ்டி. இந்த பிளவுஸ் சும்மா மேலோட்டமானதில்ல, ரொம்பவே ஆழமானது. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பவர், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, அப்புறம் விஜயபாஸ்கர் தலைமையில உருவாக்கப்பட்ட ரெபெல் கேம்ப், அதாவது அதிருப்தி கோஷ்டி. ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா சுமார் 30-36 எம்எல்ஏஸ் இந்த மேசிவ் ரெபெலியன்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. இரண்டு தரப்புமே தங்களோட அரசியல் இருப்புக்கான ஸ்ட்ராங்கான வாதங்களை இப்போ முன்வைக்கிறாங்க. சரி, இந்த ரெபெல் ஃபேக்ஷனோட டிமாண்ட்ஸ் என்னன்னு ஒரு 3 எக்ஸ்ப்ளோசிவான விஷயங்களை கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட், லீடர்ஷிப் சேஞ்ச். தொடர் தோல்விகளால இபிஎஸ் பலவீனமாகிட்டார், அவரை மாத்தணும். செகண்ட், பெட்டர் ஸ்ட்ராட்டஜி. தவகே வந்திருக்கிற இந்த புதிய பொலிட்டிக்கல் ரியாலிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறணும். அண்ட் தேர்ட், த பிக்கெஸ்ட் ஷாக்கர், எஸ்.பி. வேலுமணிய லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி லீடரா, அதாவது சட்டமன்ற குழு தலைவரா ஆக்கணும்னு சொல்லி அவங்க அசெம்பிளி ஸ்பீக்கரையே நேரடியா அப்ரோச் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு மூவ் தான் உள்ளுக்குள்ள புகஞ்சிட்டு இருந்த இன்டர்னல் வார கம்ப்ளீட்டா ஓபன் ஆக்கிருச்சு. ஆனா இபிஎஸ் கேம்ப் இதையெல்லாம் பார்த்து சும்மா விட்டுடுவாங்களா என்ன? அவங்களோட ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இபிஎஸ்க்கு இன்னும் பார்ட்டி ஸ்ட்ரக்சர், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ், அப்புறம் அந்த இரட்டை இலை சிம்பிள் மேல ஒரு அயன் குரூப் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு வேலிடான பயம் இருக்கு. இப்போ டிவிவிகே கூட அலைனானா ஆதிக்குமா அதோட இண்டிபெண்டன்ட் ஐடென்டிட்டியை இழந்துடும், காலப்போக்குல நம்ம தலைவர்களையே டிவிகே அப்சார்ப் பண்ணிடுவாங்கங்கிறதா அந்த பயம். இந்த மொத்த கலேபரத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஒரு முக்கியமான ஃபேக்டர் தளபதி விஜயின் டிவிகே. 2026 அசெம்பிளி மேத் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் த்ரில்லருங்க. டிவிகே எமர்ஜ்டு ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் அ மெஜாரிட்டி, அதாவது தனிப்பெரும்பான்மைக்கு ரொம்ப கொஞ்சூண்டு குறைவா அங்க சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இதனால என்னாச்சு? இந்த அதிமுக ரெபெல் எம்எல்ஏஸ் கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு தேவைப்படுற குரூஷியல் கிங் மேக்கர்ஸா மாறிட்டாங்க. இந்த ட்ரமாட்டிக் மேத் தான் அவங்களுக்கு அல்டிமேட் பார்கெனிங் பவரை கொடுத்திருக்கு. பிஹைண்ட் தி சீன்ஸ்ல பல ரகசிய பேரங்கள் நடக்கவும் காரணமா இருக்கு. இப்ப கட்சிக்குள்ள நடக்கிறது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் ஐடியாலஜிக்கல் ஸ்பிளிட். ஸ்டே இண்டிபெண்டன்ட் அண்ட் ரீபில்ட் ஏஐடிஎம்கே அப்படின்னு இபிஎஸ் கேம்ப் ஆணித்தரமா நம்புறாங்க. தனியா நின்னு கட்சியை மறுபடியும் கட்டி எழுப்புவோன்னு சொல்றாங்க. ஆனா சப்போர்ட் விஜய் நவ் அண்ட் ஸ்டே பொலிட்டிக்கலி ரெலவென்ட் அப்படின்னு ரெபல் கேம்ப் வாதிடுறாங்க. இப்ப விஜய் கூட சேர்ந்தாதான் அரசியல்ல நாம உயிர்ப்போட இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இது வெறும் ஈகோ பிரச்சனை இல்லைங்க, கட்சியோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு இன்டென்ஸ் டிபேட். இதெல்லாம் பார்க்கும்போது வரலாறு திரும்புதான்னு ஒரு கேள்வி வருது. ஆமாங்க, ஓபிஎஸ் வர்சஸ் இபிஎஸ் விவகாரத்தோட எதிரொலிதான் இது. அதிமுக சந்தித்த 2 பிக்கெஸ்ட் கிரைசிஸை நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். பழைய ஸ்பிளிட்டுக்கு ட்ரிகர் அம்மாவோட மரணம், அதுல மோதினது ஓபிஎஸ் வர்சஸ் இபிஎஸ். ஆனா இப்போ 2026ல வந்திருக்கிற ஸ்பிளிட்டுக்கு ட்ரிகர் விஜயோட டிவிகே ரைஸ். இதுல மோதிர ஃபேக்ஷன்ஸ் இபிஎஸ் கேம்ப் வர்சஸ் ரெபல் ஃபேக்ஷன். பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறம் அதிமுக சந்திக்கிற பிக்கெஸ்ட் சர்வைவல் சேலஞ்ச் இதுதானே அடிச்சு சொல்றாங்க. இது அதிமுகவுக்கு மட்டும் இல்ல, மொத்த தமிழ்நாட்டு அரசியலுக்கே ஒரு வரலாற்று நிகழ்வு. கடந்த 50 வருஷமா தமிழ்நாட்டுல இருந்த டிஎம்கே மற்றும் அதிமுகவோட அந்த லெஜெண்டரி டுவாபோலி இப்போ ஆஃபிஷியலி டிஸ்ரப்ட் ஆயிடுச்சு. விஜயோட வருகை இந்த அரை நூற்றாண்டு கால 2 பார்ட்டி சிஸ்டம சுக்குநூறா உடைச்சிருக்கு. The political landscape of Tamil Nadu will never be the same. சரி, இதெல்லாம் ஓகே. அடுத்து என்னதான் நடக்கும்?
இந்த அரசியல் சதுரங்கத்துல 4 எதிர்கால சாத்தியங்கள் இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் எண்ட்கேம்ல 4 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குங்க. சினாரியோ 1 காம்ப்ரமைஸ். இபிஎஸ் மற்றும் ரெபல் ஃபேக்ஷன் ரகசியமா பேசி அவங்களுக்குள்ள ஒரு சமரசத்துக்கு வரலாம். சினாரியோ 2 ரெபல் பிரேக்அவே. சில எம்எல்ஏஸ் தனியா பிரிஞ்சு போய் கட்சியை இரண்டா உடைச்சு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணலாம். சினாரியோ 3 லீடர்ஷிப் சேஞ்ச். இந்த எக்ஸ்ட்ரீம் பிரஷர் தாங்க முடியாம இபிஎஸ் பதவியில இருந்து விலகலாம். அண்ட் சினாரியோ 4 மர்ஜர் பாலிடிக்ஸ். அதிமுகவோட ஒரு பகுதி அஃபிஷியலி தவிக கூட அலைன் ஆகலாம், இல்ல மர்ஜ் கூட ஆகலாம். இதுல எந்த சினாரியோ நடந்தாலும் சரி, எதிர்காலத்துல மெயின் ஆப்போசிஷனா அதிமுக இருக்குமா இல்ல அந்த இடத்த டிவிக்கு நிரந்தரமா பிடிக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. சோ ஃபைனலா உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். இஸ் திஸ் தி எண்ட் ஆஃப் இபிஎஸ் லீடர்ஷிப் or will Vijay completely reshape தமிழ்நாடு politics forever? எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு இதுதான் முடிவா? இல்ல தமிழ்நாட்டு அரசியலை விஜய் முழுமையா மாத்தி அமைக்க போறாரா? இந்த பொலிட்டிக்கல் த்ரில்லரோட உச்சக்கட்ட சஸ்பென்ஸ்க்கு காலந்தான் பதில் சொல்லணும். இந்த மாற்றங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? Think about it.